இப்பொழுது ஆண்களுக்கான இரண்டாவது வருடங்கள் சமர் இதோ ஆரம்பமாகுவது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற முருகானந்தர் கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் காலத்தடுப்பை தேர்வு செய்ய ஊழலை மத்திய கல்லூரி அணியினுடைய ஆரம்ப திருப்பாளர்கள் வெளிப்படுவது களம் கொடுத்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு முதலாவது வெற்றியை ஊழலை மத்திய கல்லூரி அணி பதிவு செய்ய இப்பொழுது இரண்டாவது வருடங்கள் சமர் 2025 இதோ ஆரம்பமாகுகிறது. சோமிசன் வில்சன் ஆகியோர் போனபடி மத்திய கல்லூரி அணியினுடைய ஆரம்ப துடுப்பாடுகளுக்காக களம் கொண்டிருக்கிறார்கள். இதோ ஆண்களுக்கான இரண்டாவது வருடங்கள் சமருடைய முதலாவது பந்து வீசுவதற்காக முருகானந்தர் கல்லூரி அணியினுடைய பந்து வீச்சாளர் முருகானந்தர் கல்லூரி அணியிலிருந்து மேலதிக வீரர்களை புதிய பட்டியல் வழங்குவதற்கு தற்போது அழைக்கிறோம். முருகானந்தா கல்லூரியுடைய பொறுப்பு ஆசிரியரின் கவனத்திற்கு மிக விரைவாக தங்களுடைய மேலதிக வீரர் ஒருவரை அனுப்பி வைக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். முதலாவது பந்து வீசப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வருடங்களை சமருடைய முதலாவது பந்து. முருகானந்தா கல்லூரியுடைய பொறுப்பு ஆசிரியரின் கவனத்திற்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக வீரர் ஒருவரை எமது காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். முதலாவது பந்து பரிமாற்றத்தின் இரண்டாவது பந்து வீச்சு. இது 20 ஓவர் கொண்ட துடுப்பாட்ட போட்டி. தமிழகன் முருகானந்தா கல்லூரியினுடைய ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளர், வலதுகை வேகப்பந்து வீச்சாளர். முழு அளவில் வீசப்பட்ட பந்து களத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சோபிதன் மற்றும் விதுசன். சோபிதன் ஒரு அனுபவ ஆட்டக்காரர். கழக மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரீமியர் லீக் தொடர்களிலே விளையாடிய அனுபவத்தை கொண்ட வீரர். பூநகரி மத்திய கல்லூரியுடைய நம்பிக்கை நட்சத்திரம். தேவை ஏற்படுகின்ற போது அதிரடியாக ஆடிய ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரர். நேர்த்தியாக தன்னுடைய அணியை வழிநடத்த செல்ல வேண்டிய பொறுப்பு சோபிதனிடம். மீண்டும் தமிழரன் வேகப்பந்து வீச்சாளர் நடுவரை காட்டி நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே மிகச் சிறந்த களத்தடுப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் முருகானந்தா கல்லூரி அணியினர். பெண்கள் அணியினரும் அவ்வாறே களத்தடுப்பில் மிகச் சிறந்த பந்தியை வெளிப்படுத்தியவர்கள். அதே போன்று ஆண்களும் மிகச் சிறந்த களத்தடுப்பு. நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து, முழு அளவில் வீசப்பட்ட பந்து தடுத்தாடப்படுகின்றது. இந்த தொடரில் வீசப்பட்ட முதலாவது பேட்டிங் ஓவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது வீசப்பட்ட பந்து பரிமாற்றம் ஓட்டப்பட்ட பந்து பரிமாற்றமாக பதிவு செய்து கொள்கிறார்கள் முருகானந்தர் கல்லூரி அணியினுடைய பந்து வீச்சாளர். இந்த பந்தில் எந்த விதமான கொடுக்கப்படவில்லை. ஒருவருக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கான இரண்டாவது வருடங்கள் சமர் 2015ஆம் ஆண்டு முதலாவது வெற்றியை பதிவு செய்திருந்தது. ஊழலை மத்திய கல்லூரி அணி இரண்டாவது வருடங்கள் சமரிலே நாணய சுழற்சியை வெற்றி பெற்ற முருகானந்தர் கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் களத்தடுப்பை தேர்வு செய்ய ஆரம்ப துடுப்பாட்டங்களுக்காக அவரோடு சேர்ந்து சோமிசன் ஆகியோர் திருப்படுத்தாடி வருகிறார்கள். பூநகரி மத்திய கல்லூரி அணியினுடைய துடுப்பாட்ட வீரராக முதலாவது மொத்த பரிமாற்ற தொடர்பில் பூநகரி மத்திய கல்லூரி எந்த விதமான ஓட்டங்களும் பெறவில்லை. இரண்டாவது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் கம்சிகன். பந்து வீச்சாளர் 7ஆம் இலக்கத்தினுடைய அணிந்த வீரர். இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் எப்போதுமே அபாயகரமான பந்து வீச்சினை வீசக்கூடிய வீரர்களாக இருப்பார்கள். எதிர்கொள்கிறார் விதுசன். விதுசன் 15 வயதை நிரம்பிய வீரர். மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர். முதலாவது ஓட்டம் பெறப்படுமா? இல்லை. நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து. ஓட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் பந்து வீசுவதற்காக கம்சிகன். இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் துளை வாயில் முறையிலிருந்து நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து தடுத்தாடப்படுகின்றது.
ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற வீரர்கள் இப்போது அவர்கள் தங்களை நிலைப்படுத்தி அந்த 20 ஓவரையும் பூரணப்படுத்த வேண்டும். முதலாவது ஓட்டம் குறிப்பிலிருந்து வரப்பட்டிருக்கிறது. ஆஃப்சைட் முறையை அடித்து ஆடி ஒரு ஓட்டம் வெற்றிக் கொடுத்த வில்சன் கிளிபுலவரி மத்திய கல்லூரி அணியினுடைய ஓட்ட கணக்கு ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஓட்டத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. நேர்த்தியான முறையை வீசப்பட்ட வந்து தடுத்து ஆடியிருந்தார் சோமிதன். இறுதி பந்து வீச்சு, இரண்டாவது பந்து பரிமாற்றத்தில் இறுதி பந்து வீச்சினை வீசுவதற்காக கம்சிகன் நுழைவாயில் முறையிலிருந்து நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து தடுத்து ஆடப்படுகிறது. ஓட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது பந்து பரிமாற்றங்கள் நிறைவேற்றுவது துடுப்படுத்தாளர் இருந்த பூனகிரி மத்திய கல்லூரி அணியுடைய சோவிசன் அவர்கள் 8 பந்துகளை எதிர்கொண்டு எந்த விதமான ஓட்டங்கள் பெறாத நிலையில் வில்சன் அவர்கள் 4 பந்துகளை எதிர்கொண்டு ஒரு ஓட்டம் பெற்ற நிலையில் துடுப்படுத்தாளர் வருவார்கள். 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறது. ஆரம்பமாக உள்ளது 3வது பந்து பரிமாற்றம். 3வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக முருகானந்த கல்லூரி அணியுடைய பந்து வீச்சாளர் தமிழர்களுடைய 2வது பந்து பரிமாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது 3வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்து அணித்தரப்பிலிருந்து சிறந்த களத்தெடுப்பு காரணமாக எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணியின் ஓட்ட எண்ணிக்கையை மாற்றவில்லை. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கான 2வது கட்டத்தில் சமர் 1வது வெற்றியை பதிவு செய்த பூனகிரி மத்திய கல்லூரி அணியும் அந்த பந்தம் அடித்தாடப்படுகிறது. சிறந்த களத்தெடுப்பு காரணமாக அந்த பந்தில் எந்த விதமான ஓட்டங்களும் பெறப்படவில்லை. அணியின் ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றவில்லை. ஒரு ஓட்டத்தில் பெற்றிருக்கிறார்கள் பூனகிரி மத்திய கல்லூரி அணியினர். முதலாவது உதிரி ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. பூனகிரி மத்திய கல்லூரி அணி 2 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த உதிரி ஓட்டத்தோடு ஒரு ஓட்டமோடு 2 ஓட்டமாக பூனகிரி மத்திய கல்லூரி அணியுடைய ஓட்டம் கூடிய வருகிறது. மீண்டும் அணிக்காரப்பட்ட போது சிறந்த களத்தெடுப்பு காரணமாக அந்த பந்தில் எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. இந்த வேளையிலே பவப்படை சந்தர்ப்பம் மாறுவதற்குள் பவப்படையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்திலே தான் வீரர்கள் அதிரடியான ஓட்டங்களை குறிக்கும்படி இந்த தீர்மானத்தை தொடரிலே முதலாவது 6 ஓட்டத்தினை பதிவு செய்கிறார். அந்த 6 ஓட்டத்தினை பதிவு செய்கிறார். விடுதலுடைய குறும்புவட்டை நாளை அந்த 6 ஓட்டம் பெற்றுக் கொள்கிறார். 9 ஓட்டமாக அதிகரிக்கிறது. பூனகிரி மத்திய கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக அதிகரிக்கிறது. முதலாவது 6 ஓட்டம் தடுத்தாடப்படுகிறது. வில்சன் நிதானமாக அதே நேரம் பிறகு ஏற்படுகின்ற போது அடித்தாடக்கூடிய ஒரு வீரர், 15 வயது நிரம்பிய வீரர், இன்னும் 5 வருடங்கள் அணியை பிறகில் தருகின்ற வீரர். ஒரு அளவில் வீசப்பட்ட பந்து அடித்து ஆடி இருக்க வேண்டிய பந்து தவறவிடப்பட்டிருக்கிறது. 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு விட பூனகிரி மத்திய கல்லூரி அணி முதலாவது இன்னிங்ஸிலே திருப்பத்தாளர் இருக்கின்ற பூனகிரி மத்திய கல்லூரி அணி 9 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வருகிறது. நாளைய சுழற்சியிலே வெற்றி பெற்ற முருகானந்த கல்லூரி அணியுடைய அணித்தலைவர் களத்தெடுப்பை தேர்வு செய்ய திருப்பத்தாளர் இருக்கின்ற பூனகிரி மத்திய கல்லூரி அணியினுடைய வீரர்கள் 6 துடுப்பாட்ட வீரர்களும் 9 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இடம்பெறுகிறது 4வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்தினை வீசுவதற்காக மீண்டும் கம்சிகன் நடுவரால் அகலப்பந்தல் அறிவிக்கப்பட வேறொரு ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. 10 ஓட்டமாக அதிகரிக்கிறது. பூனகிரி மத்திய கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10
4 ஓட்டங்கள். நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல பல்வேறுபட்ட கடந்த மட்டங்களிலே பிரீமியர் லீக் தொடர்களில் ஆடுகின்ற பெருமைக்குரிய வீரர் சோபிதன் எந்த நேரத்திலும் தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரர், நிதானமாக தன்னுடைய அணியுடைய நிலை உணர்ந்து ஆடக்கூடிய ஒரு வீரர், அபாயகரமான வீரரும் கூட. மெல்ல மெல்ல தனது ஆட்டத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு வீரர். மீண்டும் அகலப்பந்து அணிக்கு உதவியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 உயர்வடைந்திருக்கிறது. மீண்டும் அணிக்கு ஆடிய ஒரு ஓட்டம் மிக நேர்த்தியான முறையிலே லாபகமாக துடுப்பாட்ட ஆடி வருகின்ற பூநகரி மத்தியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்ட வேகத்தை மெல்ல மெல்ல உயர்த்திக் கொண்டிருக்கின்ற தருணம். மீண்டும் கம்சிகன் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். அந்த அணியுடைய தலைவர் துவாரகனுடைய வழிப்படுத்தலில் குறுகிய காலத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி. வேண்டும் அங்கே தடுத்து ஆடி ஒரு ஓட்டத்தை பெற்று விடுவோமா என்று எத்தனைத்திருந்தார் பிதுசன். இளவயது வீரர், துணிந்துடித்த வீரர். மீண்டும் கம்சிகன் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். வேகப்பந்து வீச்சாளர்கள் அபாயகரமானவர்கள் என்று கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் வர்ணிக்கின்றோம். இவரும் அந்த அபாயகரமான வீரராக இருப்பாரோ? நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே ஆட்ட விளப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அகலப்பந்தன நடுவர் சமைத்து செய்ய ஒரு ஓட்டம் உறுதியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு 17 ஓட்டங்களாக அதிகரிக்கிறது. பூநகரி மத்தியில் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை. நான்காவது பந்து பரிமாற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. 4 பந்து பரிமாற்றங்கள் இணைந்து கொண்ட பூநகரி மத்திய கல்லூரி அணி 17 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சிறப்பான முறையை திருப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சோவின் அவரோடு சேர்ந்து வில்சன் ஆகியோர் திருப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அணி தலைவர் திவாகர் மிகச் சிறப்பாக அணியை வழிநடத்தி களத்திலே பல்வேறுபட்ட வீரர்களை மாற்றி அமைத்து பூநகரி மத்தியுடைய ஆரம்ப நிலைப்பாட்டத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்ற முனைப்போடு வீரர்களை மாற்றி வைக்கின்ற வீரர், மிகச் சிறந்த அணி தலைவர். மாகாண மட்ட போட்டியிலே பங்கெடுத்த ஒரு அணி. இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் 3ஆம் இலக்க சீருடை வீரர் ராதுசிகன் முருகானந்தா கல்லூரியினுடைய தலைமை. இடதுகை வேகப்பந்து வீச்சாக இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு எழுந்திருக்கிறது. 2வது இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் அடுத்த 6 ஓட்டம், 2வது 6 ஓட்டம் பெற்றுக் கொடுத்த வீரர் சோபிதன் பூநகரி மத்திய கல்லூரியினுடைய அதிரடி துடுப்பாட்ட வீரர். இன்றைய தினம் மந்தமான தனது நிலையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவதன் ஊடாக அணித்தலைவர் துவாரகனுடைய படைப்பின் பேரில் மெல்ல மெல்ல ஆட்டத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக ஒரு 5-6 ஓவர்கள் நிலைத்து நின்றுவிட்டால் போட்டி வேறு மாதிரி அமைக்கக்கூடிய ஒரு வீரர். இறுதியாக பெறப்பட்ட அந்த 6 ஓட்டங்களோடு பூநகரி மத்திய கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23 அதிகரிக்கிறது. 23 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பூநகரி மத்திய கல்லூரி அணியில் எந்த விதமான இலக்கால நிலையில் ஆரம்ப திருப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக துடுப்படுத்த வருகிறார்கள். நேர்த்தியான முறையிலே வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் அணித்தலைவர் திவாகரனுடைய கைகளில் தஞ்சம் அடைகின்றது.
இலக்கு காப்பாளர் மற்றும் அணித்தலைவர் பொறுப்புகள் என்பது திவாகர் ஏற்று அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற முருகானந்தா கல்லூரியுடைய அணித்தலைவர் களத்திலே வீரங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வேகப்பந்து வீச்சாளர்களை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றார். மத்திய கல்லூரியுடைய ஆரம்ப இடைப்பாட்டத்தை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தடுத்தாடப்படுகின்ற பந்து ஓட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23 நடைபெற்றுக் கொண்டிருப்பது. ஐந்தாவது பந்து பரிமாற்றத்தின் பந்து வீச்சு கை மாற்றி ஒரு 4-6 ஓட்டங்களை பெறுவோமா என்று சோபிதன் எத்தனைத்திருந்தார். துடுப்பில் படவில்லை. நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைகிறது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்திலே வயல் சார்ந்த நிலப்பரப்பிலே மருந்த நிலத்திலே சிறந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி கோடகிரி மத்திய கல்லூரி அணியினர் தங்களுடைய ஆரம்பமாக இந்த வருடங்கள் சவால் வெண்பந்து தொடர்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலங்களிலே ஒரு கடிதம் பந்து தொடர்பாக பரிணமிக்க இருக்கிறது. இந்த தொடர் புதிய பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார் சால்வன். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து கடுகு சுரித்தான் சிறுதானியாரும் காலம் பெரிது என்பதை நினைவுறுத்திக் கொண்டிருக்கின்ற வீரர் சால்வன். 16 வயது நிரம்பிய வீரர். கவப்பிள்ளையுடைய இறுதி பந்து பரிமாற்றம். கவப்பிள்ளை 6 பந்து பரிமாற்றங்களை கொண்டது. சார்ஜன் எதிர்கொள்கிறார் விதுசன். பந்து வீசுவதற்காக சார்ஜன் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த அணியினுடைய இளவயது வீரராக சார்கள் இருக்கக்கூடும் என்று. சார்கள் நுழைவாயில் முனையிலிருந்து பந்து வீசுவதற்காக சாய்க்கப்பட்டிருக்கிறது. அடித்தாட வேண்டிய பந்து நல்வவிடப்பட மத்திய கல்லூரியினுடைய அதிரடி துடுப்பாட்ட வீரர் சோபிதன் ஆட்டம் இழந்திருக்கிறார். முதலாவது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது. சோபிதன் 16 பந்துகளிலே 11 ஓட்டங்கள் பெற்ற நிலையே ஒரு 6 ஓட்டம் ஒரு 4 ஓட்டம் வழங்கலாக 16 பந்துகளிலே 11 ஓட்டங்கள் பெற்ற நிலையிலே கோடகிரி மத்திய கல்லூரி அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சோபிதனுடைய இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சோபிதனுடைய இலக்கிலே வீழ்த்தியிருக்கிறார் முருகானந்தா கல்லூரியினுடைய பதவியாளர் சாரிதன். நாங்கள் குறிப்பிட்டது போன்று மிக இளவயது வீரர், துடிப்புமிக்க வீரர், அணித்தலைவர் திவாகரனுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வீரர். தகுந்த நேரத்தில் அணித்தலைமை என்பது மிகச் சிறப்பாக அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மாகாண மட்ட போட்டியிலே பங்கெடுத்துக் கொண்ட ஒரு அணியோடு மூலகரி மத்திய கல்லூரி அணி மோதிக்கொண்டிருக்கிறது. புதிய ஆட்டக்காரராக களம் புகுந்திருக்கிறார் மூலகரி மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் துவாரகன். வலது கை துடுப்பாட்ட வீரர் பாடசாலையின் நுழைவாயில் முனையிலிருந்து பந்து வீசுவதற்காக சாரியன் வீச வந்து அங்கே அடித்தார ஒரு இலகுவான பிடியெடுப்பு நழுவப்பட்டிருக்கிறது. மிகச் சிறந்த ஒரு பிடியெடுப்பாக இருந்திருக்கு. பிடித்திருந்தால்
சாதிகளின் இரண்டாவது இலக்கு நழுவவிடப்பட்டிருக்கிறது. கிடைத்துக் கொண்ட ஆட்களை மூலகரி மத்திய கல்லூரியினுடைய அணி தலைவர் தன்னை நிலைநிறுத்த முன் அடித்து ஆட முற்படுவது எவ்வளவு அபாயகரம் என்பது இப்போது புரிந்திருக்கும். அது எல்லா வீரர்களாலும் முடியாது. இந்தியாவினுடைய முன்னாள் ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரர் சேவா போட்டியின் ஆரம்பத்தில் இருந்து அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு வீரர். அந்த வீரரை போன்று எல்லோராலும் துடுப்படுத்த ஆட முடியாது. தங்களை மைதானத்திலே நிலைநிறுத்தி மைதானத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு ஆட முற்படுவதுதான் பொருத்தமானதாக அமையும். இலக்கிலே வீழ்த்தியிருந்த நோக்கோடு அணியுடைய அணித்தலைவர் இப்பொழுது களத்தடுப்பாளர்களை நெருக்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விறுவிறுப்பாக இரண்டு கல்லூரி அணிகளுடைய வீரர்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மனிதர்களின் சமநிலையில் முதலாவது போட்டியினுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் கூடவே மத்திய கல்லூரி. அதற்கு பதிலடி கொடுக்கின்ற நோக்கோடு குருவானந்த கல்லூரியில் தொடர்ந்து நடந்து செல்கையாக விளங்கும் நோக்குடன் கூடவே மத்திய கல்லூரி அணியை தொழிற்படுத்த ஆடி வருகிறார்கள். விறுவிறுப்பாக இரு கல்லூரிகளின் அடித்து ஆடி ஒரு ஓட்டமும் பெற்றுக் கொடுத்த அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24. இழக்கப்பட்ட இலக்குகள் 1. மன்னிக்கவும் 25. துவாரகங்களுடைய துடுப்பின் மூலம் முதலாவது ஓட்டக்கணக்கை ஆரம்பித்திருக்கின்றார். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26. இழக்கப்பட்ட இலக்குகள் 1. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 7வது பந்து பரிமாற்றம். 7வது பந்து பரிமாற்றத்தினுடைய பந்து வீச்சாளர் 4ஆம் இலக்க சீருடை கதிர் நிலவன் இப்போது நடுவரை தாண்டி நேர்த்தியான முறையிலே வீசப்பட்ட பந்து, ஜோக்கர் முறையிலே வீசப்பட்ட பந்து அங்கே தடுத்தாடப்பட்டிருக்கிறது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முருகானந்த கல்லூரியினுடைய அணி தலைவர் பந்து வீச்சாளர்களை மிக லாபகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அடித்து ஆடப்பட வேண்டிய பந்து அங்கே தடுத்து ஆடிய ஓட்டத்தினை விதுசன் பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக அந்த பந்தை 6 அல்லது 4 ஓட்டங்களாக மாற்றியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நடுவரிடம் பலத்த முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்களுக்கான 2வது தொடர். முதலாவது தொடரிலே கிளிபூநகரி மத்திய கல்லூரி அணி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அணி தலைவர். இப்போது 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33ஆவது மனிதர்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 7வது பந்து பரிமாற்றம். அணி தலைவர் துவாரகன் அணியை லாபகமாக குறைந்த காலத்திலே கட்டியெழுப்பியவர். தங்களுடைய அணியை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு வீரர். துடுப்பாட்டத்தில் எப்படியாவது ஒரு 90 ஓட்டங்களை பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு துடுப்படுத்தாடி வருகின்ற வீரர். குசோபன் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அணி தலைவர் திவாகரினால். நுழைவாயில் முறையிலிருந்து பந்து வீசுவதற்காக குசோபன். முப்பத்து 3 ஓட்டங்கள், ஒரு இலக்கினை இழந்து. நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து விதுசன் இன்றைய தினம் ஒரு முதிர்ச்சி பெற்ற வீரர் போன்று தொடுப்படுத்த ஆடுகின்றார். அடிக்க வேண்டிய பந்துகளை அடித்தாடியும் விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைய வேண்டிய பந்துகளை சென்றடைய விட்டும் தடுத்தாக வேண்டிய பந்துகளை
தடுத்தாடியும் ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்ற வீரர் இப்போது 2வது முறையிலான ஆட்ட விளக்கு ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தப்பிப்படைத்திருக்கின்றார் வில்சன். அடித்து ஆட வேண்டிய பந்து மெதுவான ஒரு ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஆறாக மாற்றி இருக்க வேண்டிய பந்து. ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அவருடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 34. மெல்ல மெல்ல தங்களுடைய இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு. ஆட்டமிழந்திருக்கிறார் பூநகரி மத்திய கல்லூரியுடைய அணித்தலைவர். 34 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் நேரடியாக வீசிய பந்து வீச்சிலே 3 முறையில் ஆட்டமிழந்திருக்கிறார் அணியுடைய தலைவர். அணிக்காக ஒரு 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரர். பூநகரி மத்திய கல்லூரியுடைய மேலத்திய ஆட்டக்காரர் ஒருவரை காரியாலயத்திற்கு வருமாறு வேண்டப்படுகிறது. புதிய ஆட்டக்காரர் 23ஆம் இலக்க ஆட்டக்காரர் அன்பு அணிக்காக ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35. வில்சன் மற்றும் அன்பு ஆடுகளத்திலே இந்தியாவினுடைய முன்னாள் தடுப்பு சூழல் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராகுல் ராவிட் போன்று துடுப்படுத்த ஆடி வருகின்றார். வில்சன் அடித்து ஆட வேண்டிய பந்துகளை கூட தடுத்து ஆடி வெல்ல வெல்ல ஆட்டத்தை கட்டியெழுப்புகின்றார். போதும் அணித்தலைவர் திவாகரினால் நடுவப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ராதுசிகன் பந்து வீசுவதற்கு தயாராக இருந்தார். எதிர்கொள்கிறார் விதுசன். ஒன்பதாவது பந்து பரிமாற்றம் வீசிக்கொண்டிருப்பவர் ராதுசிகன். 3ஆம் இலக்க சீருடை வீரர். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து முருகானந்தா கல்லூரியுடைய இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவரும் நேர்த்தியான முறையிலே பந்து வீச்சலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அணித்தலைவர் திவாகர் அவர்களை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அடித்தளவண்டிய பங்காளியே 6 ஓட்டங்களை வில்சன் பெற்றுக் கொடுக்க அவர் வில்சன் பெற்றுக் கொண்ட 2வது 6 ஓட்டம் நாங்கள் குறிப்பிட்டது போன்று இளமையான
இளமை துடிப்பு மிக்க திருமூலவரி மத்திய கல்லூரியினுடைய இளவயது வீரர், அடித்து ஆட வேண்டிய நேரங்களில் அடித்து ஆடக்கூடிய ஒருவர். இன்றைய தினம் மெல்ல மெல்ல தனது ஆட்டத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு வீரர். 42 ஓட்டங்கள். விதுசன் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்தில் ஆடுகளம் பந்து எந்த திசைக்கு வரும் என்பதை தீர்மானிக்க முடியாத வகையில் ஆடுகளம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆடுகளம் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளமாகத்தான் அமையும் என்கின்ற நிலைப்பாடும் இருக்கிறது. நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே தடுத்தாடப்படுகிறது. விதுசன் 9 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 2 இலக்குகளை இழந்து 42 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அணித்தலைவர் திவாகரனால் அழைக்கப்பட்டிருக்கிறார். 10வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக கேசவன் வலது கை வரும் பந்து வீச்சாளர் கேசவன் அன்பவர்கள் அடித்து ஆடி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 43. மீண்டும் உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 44 உயர்வடைந்திருக்கின்றது. அன்பு பூநகரி மத்திய கல்லூரியுடைய நடுநிலை கொடுப்பாட்ட வீரர், மத்திய வரிசை கொடுப்பாட்ட வீரர், அதிரடியான ஆட்டக்காரர். ஆனால் ஒரு இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தருணம். அங்கே அடித்து ஆடி அன்புவினுடைய துடுப்பிலிருந்து பெறப்படுகின்ற ஒவ்வொரு அடியும் பூநகரி மத்திய கல்லூரியினுடைய ரசிக பெருமக்களுடைய மனதிலே இடி விழுந்தது போல் இருக்கின்றது. அவர் அடிக்கின்ற அடி வானத்தை நோக்கி எழுகின்ற போது பிடியெடுப்பாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம். வருண பகவான் தன்னுடைய கை வரிசையை என்றும் காட்டி விடுவாரோ என்கின்ற ஏக்கமும் எழுந்திருக்கின்றது. அடித்தார வேண்டிய பந்து அங்கே ஒரு ஓட்டம் மாத்திரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதை 6ஆக மாற்றியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 10வது பந்து பரிமாற்றம். நாங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் அன்பு அடித்த அடி 6ஆக மாறி இருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை இப்போது 52 கடந்திருக்கிறார்கள். பூநகரி மத்திய கல்லூரி அணி
அன்புகளுடைய 6 ஓட்டங்களோடு அரை சதம் கடக்கப்பட்டிருக்கின்றது. இவருக்கு 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 20 பந்து பரிமாற்றங்கள் கொண்ட ஆண்களுக்கான 2வது மருந்துகளின் சமரில் முதலிலே திருப்பணத்தார்கள் இருக்கின்ற மத்திய கல்லூரி அணியினர் 2 இலக்குகளை இழந்து 52 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நாணய சுழற்சியை வெற்றி பெற்ற முருகானந்த கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் முதலிலே பூனகிரி மத்திய கல்லூரி அணியை திருப்படுத்தாளர் படிக்க முதலிலே திருப்படுத்தாளர் இருக்கின்ற பூனகிரி மத்திய கல்லூரி அணி தற்பொழுது 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வர 52 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். விறுவிறுப்பாக 2 இப்பொழுது காலசாந்திக்காக ஆட்டம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 20 பந்து பரிமாற்றங்கள் கொண்ட 2வது வருடத்தின் சமநிலையை பூனகிரி மத்திய கல்லூரி தொடர்ச்சி முருகானந்த கல்லூரி அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மருதங்களின் சமநிலை பூனகிரி மத்திய கல்லூரி அணி 1வது போட்டியிலே 1வது வெற்றியை பதிவு செய்ய இப்பொழுது 2வது போட்டியிலே பூனகிரி மத்திய கல்லூரி தொடர்ச்சி முருகானந்த கல்லூரி அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். பரிமாற்றம் தாளசார்ந்த இடைவெளி தொடர்ந்து ஆரம்பமாகிறது. பந்து வீசுவதற்காக தமிழன் 11வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்து உறுதியாக அகலப்பதாக நடுவர்களால் கடிக்கப்பட உறுதியாக பூனகிரி மத்திய கல்லூரி அணிக்கு மேல் ஒரு ஓட்டம் வெற்றி பெறப்படுகிறது. 11வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்து இரண்டாவது பந்தும் அகலப்பதாக நடுவர்களால் கடிக்கப்பட உறுதியாக எந்தவொரு ஓட்டக்கும் பெற்றுக்கொள்ளப்பட பூனகிரி மத்திய கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 55 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பூனகிரி மத்திய கல்லூரி அணியினர் 55 ஓட்டங்கள் 2 இலக்குகளை இழந்த நிலையில் 11வது பந்து பரிமாற்றத்தை எதிர்கொண்டு பூனகிரி மத்திய கல்லூரி அணியினர் பந்து பரிமாற்றத்தினுடைய 3வது பந்து வீசப்பட்டிருக்கிறது. அருமையான முறையிலே அடித்தாடப்படுகிறது. ஒருவர் ஆரோட்டம் பெற்றுக்கொள்கிறது. விடுசனுடைய துருப்பாட்டை மிக சிறந்த துருப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். பூனகிரி மத்திய கல்லூரி அணிகளுடைய ஆழ்ந்த துருப்பாட்ட வீரர்கள் கடந்து வந்து மிக சிறந்த தன்னுடைய அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற ரீதியிலே தடுத்தாடக்கூடிய பந்துகளை தடுத்தாடி அடித்தாடக்கூடிய பந்துகளை அடித்தாடி மிக சிறந்த முறையிலே துருப்பாட்டத்தை காட்டி வருகிறார் விடுசன் அவர்கள். விடுசன் 35 பந்துகளை எதிர்கொண்டு பந்துகளை எதிர்கொண்டு 26 ஓட்டங்கள் பெற்ற நிலையிலே விடுசன் மிக சிறந்த முறையிலே திருப்படுத்தாடி வருகிறார். இப்பொழுது 11வது பந்து பரிமாற்றத்தினுடைய 5வது பந்து மிக அருமையான முறையிலே பூனகிரி மத்திய கல்லூரி அணியினுடைய துடுப்பாட்ட வீரர் விடுசன் அவர்கள் தடுத்து ஆடுகிற பந்தை தடுத்தாடி அடித்தாடுகிற பந்தை அடித்தாடி கொண்டு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். விடுசனுடைய துடுப்பு பட்டையே 37 பந்துகளை எதிர்கொண்டு 26 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3 ஆரோட்டங்களாக விடுசன் 26 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். மிக சிறந்த துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பூனகிரி மத்திய கல்லூரி அணிக்கு. பந்து வீசுவதற்காக சாரியன் 12வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்தினை பாடசாலை முறையில் இருந்து வீசுவதற்காக முருகானந்த கல்லூரி அணியினுடைய பந்து வீச்சாளர்
சாரியன் அவர்கள் சாரியன் இப்பொழுது பந்து வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அதை எதிர்கொள்வதற்காக போனர்கள் மத்திய கல்லூரி அணியுடைய வீரர் அன்பு ஒரு 6 ஓட்டங்களோடு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 68 இருக்கிறது. 68 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். போனர்கள் மத்திய கல்லூரி அணியினர் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்பந்தை ஆரம்பிக்கப்பட்ட பெரும்பாலான தொடர்கள் கடினப்பட்டாக பயணம் கொண்டிருக்கிறார். அதே ஒரு அங்கமாகவே சாரியன் வீசிய பந்து வீச்சு மீண்டும் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 69. உலகரி மத்திய கல்லூரியுடைய மத்திய வருஷ துடுப்பாட்ட வீரர் அன்பு அதிரடியான ஒரு ஆட்டக்காரர். பல்வேறுபட்ட போட்டிகளை பாடசாலைக்கு வெற்றியீட்டி கொடுத்த ஒரு வீரர். இன்றைய தினமும் அடித்தாராகிய பந்தாங்கே ஒரு 6 ஓட்டங்களாக இல்லை. அணி 3வது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது. விதுசன் அடித்து வாதி சாரியனுடைய 2வது இலக்கு இப்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விதுசன் ஆட்டம் வளர்ந்திருக்கிறார். விதுசன் மிக சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை போனகரி மத்திய கல்லூரி அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி வழங்கியிருந்தார். 37 பந்துகளை எதிர்கொண்ட விதுசன் 26 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 3 6 ஓட்ட பலங்களாக அந்த 26 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்து சாரியனுடைய பந்து வீச்சிலே குடியெடுப்பின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேறு போனகரி மத்திய கல்லூரி அணியுடைய 3வது இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 69 ஓட்டங்களுக்கு 3வது இலக்கை விழுந்திருக்கிறது போனகரி மத்திய கல்லூரி அணியினர். புதிய ஆட்டக்காரர் ஜோசுமாரி இப்போது களம் புகுந்திருக்கின்றார். 27ஆம் இலக்க சீருடை அணிந்த வீரர். அங்கே அடித்தாளம் அணிந்தால் துடுப்பிலே பந்து படவில்லை போலும் ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சாரியன் இன்றைய தினம் 2வது இலக்கினை சாய்த்திருக்கின்ற வீரர் திரு முருகானந்தா கல்லூரியினுடைய இளவயது வீரர் கூட அவன் 3வது இலக்கு பிடியெடுப்பு நடைபெறப்பட்டிருக்கிறது. ஒரு துரதிர்ஷ்டவசமான வீரராகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சார்களின் 4 இலக்குகள் உண்மையில் கைப்பற்றி இருக்க வேண்டும். அந்த அணியினுடைய தவறு காரணமாக 2 இலக்குகள் மட்டும் சார்களால் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. கதவு சிறுவானாலும் காலம் பெரிது என்பார்கள். அதுபோல இன்றைய தினம் சாரிடம் மிகச் சிறப்பாக துல்லியமாக பந்து வீச்சினை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். அதன் 3வது பந்து வீச்சு நடுவரால் அகலப்பந்து அறிவிக்கப்பட எழுபத்தி 1 ஓட்டங்கள் 3 இலக்குகள். ஜோசுவா பந்துகளை அடிக்க முற்படுகிறார். பந்து தொடுப்பிலே படவில்லை. மீண்டும் பந்து வீசுவதற்கு தயாராகிறார். ரகுசிகன் ஆட்டமிழக்கும் சந்தர்ப்பம் ஒன்று நடுவரப்பட்டிருக்கிறது. அணித்தலைவர் திவாகரனால் ஸ்டம் முறையிலே ஆட்டமிழப்பு ஒன்று நடுவரப்பட்டிருக்கிறது. ரன் அவுட் முறையிலே தங்களுடைய 4வது இலக்கினை இழந்திருக்கிறார்கள். அதிரடி ஆட்டக்காரர் அன்பு தேவையற்ற ஒரு ஓட்டம் புறமுற்பட்டு இப்போது ஆட்டம் இழந்திருக்கிறார்.
அணியை எந்த நேரத்திலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வீரர் அன்பு இப்போது ஆட்டம் இழந்திருப்பது ஒரு ஆனந்தா கல்லூரி அணிக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். முக்கியமான இலக்கு வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய துடுப்பாட்ட வீரராக விளக்கக்கூடிய அன்பனுடைய இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அன்பு 9 பந்துகளை எதிர்கொண்டு 17 ஓட்டங்கள் பெற்றிருந்தார். 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 2 ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக அந்த 17 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே ரன்அவுட் முறையிலான ஆட்டமிழப்பாக இப்பொழுது வெளியேறுகிறது. பூநகர் மத்திய கல்லூரி அணி 71 ஓட்டங்களுக்கு 4வது இலக்கினை இழந்திருக்கிறார்கள். 13வது பந்து பரிமாற்றத்தினுடைய 2 பந்துகள் நிலைக்கு வந்திருக்கிறது. 13வது பந்து பரிமாற்றத்தினுடைய 3வது பந்து வீசப்படுகிறது. வந்த வேகத்தில் அடித்தார் அமலிங்கா. தோனியினுடைய ஸ்டைல். இந்திய அணியின் ஒரு நாள் அணித்தலைவர் விக்கெட் காப்பாளர் தோனியுடைய ஸ்டைலிலே ஒரு அடித்து ஆட முற்பட்ட பந்து துடுப்பிலே வரவில்லை. அன்பு 9 பந்துகளில் 17 ஓட்டங்கள் 2 ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக நாங்கள் எங்களுடைய மரணத்திற்கு பதில் சேர்த்திருக்கிறார் மொரிசன். மூலவரி மத்திய கல்லூரியுடைய அதிரடி மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர் மொரிசன் அடித்து ஆடி 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மூலவரி மத்திய கல்லூரியுடைய அணித்தலைவருடைய வியூகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வரிசை மாற்றி அமைத்து மிகச் சிறந்த பகுதியை வெளிக்காட்ட உட்படுகின்றனர். அன்பு 9 பந்துகளில் 2 ஆறு ஓட்டங்களாக 17 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் 188.89 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் இந்த ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இவர் ஒரு அதிரடி வீரர் என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் தடுத்தாட வேண்டிய பந்தை நிதானமாக தடுத்தாடி இருந்தார் மொரிசன். பூநகரி மத்திய கல்லூரியினுடைய இலக்கு காப்பாளர், அதிரடி ஆட்டக்காரன். எப்படியாவது 6 ஓட்டங்களாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீரன் ஜோசுவா இப்போது அவருடைய அதிரடி ஆட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புசோவன் பந்து வீசுவதற்காக 14வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்து வீச்சு வீசப்பட்டிருக்கிறது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாடசாலையின் நுழைவாயில் முறையிலிருந்து புசோவன் ஜோசுவா அடித்தாட வேண்டிய பந்து ஒரு ஓட்டம் மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 78, இழக்கப்பட்ட இலக்குகள் 4. மத்திய கல்லூரி அணியினர் 7 ஆறு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இதுவரை மிகச் சிறந்த தடுப்பாட்டம். சற்று அளவு குறைவான பந்துகள் வீசப்பட்டால் அது மொரிசனுடைய துடுப்பில் இருந்து 6 ஓட்டமாக மாற்றப்படும் அபாயகரமான ஒரு வீரர். மிக சிறந்த பதவிக்கு அந்த பந்தில் எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணி ஓட்ட எண்ணிக்கையிலே மாற்றவில்லை. பூநகரி மத்திய கல்லூரி அணி 78 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 2வது வருடங்களின் சமர். அடித்து ஆடினார். நழுவப்பட்டிருக்கிறது. தப்பித்து பிழைத்துக் கொண்டார். 6 களங்களை சரியாக கவனிக்காது பொருட்படுத்த ஆடினால் இவ்வாறு போட்டிகள் அமையும். முதலிலே ஆட்டமிழந்த வீரர் விதுசன் இந்த இடத்திலே அடித்து அந்த பந்து எல்லை கொண்டை தாண்டவில்லை. காற்று வீசுகின்ற எதிர் திசை என்பதை கவனத்திலே எடுக்கவில்லை அந்த துடுப்பாட்ட வீரர். மீண்டும் புசோவனால் வீசப்பட்ட பந்து அங்கே ஜோசுவா மந்தகதியான ஒரு துடுப்பாட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 14வது பந்து பரிமாற்றம். இன்னும் 6 பந்து பரிமாற்றங்கள் எஞ்சியிருக்கின்ற நிலையில் 78 ஓட்டங்களுக்கு 4 இலக்கினை
79 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் பூநகரி மத்திய கல்லூரி அணியினர். எப்படியாவது ஒரு 100 ஓட்டங்கள் 110 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த ஆடுகளம் துடுப்பாட்ட வீரர்களுக்கும் சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். வானம் கருமையாக காணப்படுகின்றது. கருண பகவான் தன் கைவரிசையை காட்டி விடுவானோ என்கின்ற ஏக்கம் இப்போது எங்களுடைய மனதிலே தொட்டிக் கொண்டிருக்கிறது. நேர்த்தியான பந்து வீச்சு 4ஆம் இலக்க சீருடை வீரர் கதிர் நிலவன் இளநிலை பிரிவு முறையிலிருந்து பந்து வீசுவதற்காக அவன் கதிர் நிலவனுடைய பந்து வீச்சு தூக்கி லெக் சைட் முறையிலே பொசிஷன் அடித்து ஆடி இன்னும் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 85ஆம் இடம் அடைந்திருக்கிறது. இந்திய அணியினுடைய முதல் அணித்தலைவர் தோனியுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு வீரர், இலக்கு காப்பாளர், அதிரடி துடுப்பாட்ட வீரர் என்றெல்லாம் நாங்கள் வர்ணனை செய்திருந்தோம். அந்த வர்ணனையை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார் கோபிசன். மீண்டும் அடித்தாட வேண்டிய பந்துகளை அடித்தாடியும் தடுத்தாட வேண்டிய பந்து வீச்சுகளை தடுத்தாடியும் தான் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர், சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்பதை நிரூபித்திருக்கின்றார். மீண்டும் கதிர் நிலவன் வீசிய பந்து பலத்த முறையீடு ஆட்டம் இழந்திருக்கின்றார் கோபிசன். அந்த ஆட்டத்திற்கு 70 முறையிலான ஆட்டத்திற்கு நேரடியாக இலக்கு மறைக்கப்பட்ட நிலையில் 70 முறையிலான ஆட்டங்களுக்கு வெளியேற பூநகரி மத்திய கல்லூரி அணியினுடைய 5வது இலக்கு வீழ்த்தப்படுகிறது. ராணேஸ்வரத்தியை வெற்றி பெற்ற முருகானந்த கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் முதலிலே பூநகரி மத்திய கல்லூரி அணியை துடுப்படுத்தாடுவதற்கு பணிக்க முதலிலே துடுப்படுத்தாடுவதற்கு பூநகரி மத்திய கல்லூரி அணியினர் 12வது பந்து பரிமாற்றத்தினுடைய 3 பந்துகளை ஈடுபட்டு 85 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் தங்களுடைய 5வது இலக்கினையை வளர்ந்திருக்கிறார்கள். விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருதங்கல் சபர் ஆண்களுக்கான போட்டி. கிளர்ச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து மாபெரும் துடுப்பாட்டக்காரர்களும் மென்பந்திலே இருந்து ஆரம்பித்திருக்கிறது. வடக்கின் நீளங்களின் சமராக இருந்தாலும் சரி, வண்டியின் பெரும் சமராக இருந்தாலும் சரி, தர்ம முழக்கமாக இருந்தாலும் சரி, அதேபடி மருதங்களின் சமரம் இதோடு இணைந்து கொள்கின்றது. எதிர்காலத்திலே இனிவரும் ஆண்டுகளிலே மருதங்களின் சமரம் கடற்பந்திலே ஒரு துடுப்பாட்ட தொடராக அமைய வேண்டும் என்பது அனைவரது விருப்பாக இருக்கிறது. கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மாபெரும் துடுப்பாட்ட விக்வஞ்சல் கட்சிகளோடு மருதங்களின் சமரம் இணைய வேண்டும். 5 இலக்குகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. 15வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 85. இன்னும் 5 பந்து பரிமாற்றங்கள் எஞ்சியிருக்கின்றன. 30 பந்துகளையும் சரியாக பயன்படுத்தினால் ஒரு கௌரவமான ஓட்ட இலக்கை கிளி முருகானந்தா கல்லூரிக்கு நிர்ணயிக்கும் கிளி பூநகரி மத்திய கல்லூரி அணியினர். ஒரு பந்து பரிமாற்றத்துக்கு 5,6 ஓட்ட எண்ணிக்கை காணப்படுகின்ற போது 113 ஓட்டங்கள் பெற முடியும் என்று ஒரு நிலையிலே காணிக்கப்படுகிறது. ஆறாவது இலக்கு புகுத்தப்படுகிறது. பூநகரி மத்திய கல்லூரி அணியினுடைய 6வது இலக்கு புகுத்தப்படுகிறது. 85 ஓட்டங்கள் பெற்ற நிலையிலே பூநகரி மத்திய கல்லூரி அணியினுடைய 6வது இலக்கு புகுத்தப்படுகிறது. அடித்தாட வேண்டிய பந்தை தடுத்து ஆடி இலகுவாக ஆட்டம் இழந்திருக்கிறார் ஜோசுவா. கிளர்ச்சி மாவட்டத்திலே கல்லூரிகள் மோதிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு தொடர்கள் இருந்தாலும் வடக்கின் நீளங்களின் சமர், தர்ம முழக்கம், வண்டியின் பெரும் சமர், அதோடு மருதங்களின் சமரம் இணைகிறது. ஏனைய தொடர்களும் மென்பந்திலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கடிதப்பந்து தொடராக வழங்கியிருந்திருக்கிறது. அடுத்த ஆண்டிலே இருந்து 2 கல்லூரிகளிலும் கடிதப்பந்திலே மருதங்கள் சமரிலே சாதிக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. காரகன் புதிய ஆட்டக்காரர் வந்த வேகத்தில் அடித்து ஆடி ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 86. இழக்கப்பட்ட இலக்குகள் 6.
அதிசன் எஞ்சி இருக்கின்ற இலக்குகளை காத்து மெல்ல மெல்ல ஒரு ஓட்டங்களை பெற்று அணிக்கு வலிச்சேர்க்க வேண்டிய நிலை. அடித்து ஆடி அங்கே ஆட்டம் இழந்திருக்கின்றார் அதிசன். பூநகரி மத்திய கல்லூரியுடைய 7வது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய 4வது இலக்கினை சாய்த்திருக்கின்றார் சார்ஜன். முருகானந்தா கல்லூரியுடைய இளவயது வீரர் சார்ஜன் தனது 4வது இலக்கினையும் இப்போது சாய்த்திருக்கின்றார். மத்திய கல்லூரி அணியினுடைய 7வது இலக்கம் உயர்த்தப்படுகிறது. 7வது இலக்கினை மிக சிறந்த முறையில் வாழ்த்தியிருக்கிறார். தன்னுடைய 4வது இலக்காகவும் சாரியன் முருகானந்தா கல்லூரி அணியுடைய பந்து வீச்சிலே சவாலாக பூநகர் மத்திய கல்லூரி அணி வீரருக்கு சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறார். கிழக்கு முருகானந்தா கல்லூரியுடைய பந்து வீச்சாளர் சாரியன். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 16வது பந்து பரிமாற்றம். சார்ஜன் மிகச்சிறந்த பந்து வீச்சு பகுதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உண்மையில் சார்ஜன் கைப்பற்ற வேண்டிய இலக்குகளினுடைய எண்ணிக்கை 6. அவருடைய பந்து வீச்சில் நடுவோடப்பட்ட பிடிகள் 2. அதனால் 4 இலக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இடது கை வேகப்பட்டிருக்கிறார். தனது 5வது இலக்கினை கைப்பற்றியிருக்கிறார் சார்ஜன். 8வது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது. பூநகரி மத்திய கல்லூரியுடைய 8வது இலக்கு இப்போது சாய்க்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை துடுப்பாட்ட வீரர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட தவறி இருக்கிறார்கள். கடற்கரை துடுப்பாட்ட வீரர்கள் தமது பொறுப்பினை உணர்ந்து துடுப்படுத்தாத தவறி இருக்கிறார்கள். அதிசன் அவ்வாறு, யோசுவா அவ்வாறு அணியை தவிக்க விட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களுடைய பொறுப்புணர்ந்து கடமை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணத்தில் பொறுப்பற்ற துடுப்பாட்டம், நேர்த்தியான பந்து வீச்சு சார்ஜன். சார்ஜன் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். 16 வயது நிரம்பிய வீரர். முருகானந்தா கல்லூரியினுடைய சொத்து. உண்மையில் இளவயது வீரர் மட்டுமல்ல, அவருடைய உடலாலும் சிறிய ஒரு வீரர். ஆனால் நேர்த்தியாக துல்லியமாக பந்து வீச்சினை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரர். அடித்தாளப்பட்ட பந்து துஷ்யந்தன் அவர்களால் அடித்து ஆடி ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 80. மீண்டும் ஒரு அகலப்பந்து வீசப்பட்டிருக்கின்றது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 88. ஆரம்பமாக இருக்கின்றது 17வது பந்து பரிமாற்றம். கதிர் நிலவன் இப்போது பந்து வீச்சினை வீசுவதற்கு தயாராகின்றார். கதிர் நிலவன் வீசிய பந்து வீச்சு அங்கே ஆட்டமிழந்திருக்கின்றார். தேவையற்ற ஒரு ஓட்டம் ஓட முற்பட்டார் காரணர்கள். தேவையற்ற ஒரு ஆட்டம் இழப்பு. காரணகன் ஆட்டம் இழந்திருக்கிறார். அணியுடைய 9வது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது. 88 ஓட்டங்கள். இழக்கப்பட்ட இலக்குகள் 9. பூநகரி மத்திய கல்லூரியுடைய கடைநிலை துடுப்பாட்ட வீரர்களுடைய பொறுப்பற்ற துடுப்பாட்டம் அவர்களை அதல பாதாளத்தில் தள்ளிக் கொண்டிருக்கிறது.
நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே ஓட்டம் போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் கதிர் நிலவை அவர்கள் அடித்து ஆடி அங்கே 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 94 உயர்ந்திருக்கிறது. மூலவரி மத்திய கல்லூரி அணி 94 ஓட்டங்களை இதுவரை பெற்றிருக்கிறார்கள். 9 இலக்குகளை இழந்து அவர்களுடைய பலவை பந்து வீச்சுத்தான் இந்த ஓட்ட எண்ணிக்கை தங்களுக்கு போதும் என்று மூலவரி மத்திய கல்லூரி அணியுடைய அணித்தலைவர் ஆரம்ப பேச்சின் போது எங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் பொறுத்திருந்து பார்க்கலாம். வெற்றிக்கணியை சுவைக்கப் போவது யார்? மீண்டும் அடித்தாரம் நமக்கு ஆட்டம் இழப்பதற்கான சந்தர்ப்பம் நழுவப்பட ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 95. அவினாஷ் கதிர் நிலவன் இப்போது பந்து வீச்சினை மேற்கொண்டிருக்கின்றார். அடித்தாரப்பட்ட மீண்டும் ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 96. இழக்கப்பட்ட இலக்குகளுடைய எண்ணிக்கை 9. வேண்டும் துஷியனுடைய துடிப்பில் இருந்து ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 97 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகள். 17 பந்து பரிமாற்றங்கள் இறங்கி 97 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். மூலவரி மத்திய கல்லூரி அணியினர். ஒன்பது ஓட்டங்களை மத்திய கல்லூரி அணி பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஓட்டத்தினை பெற்றால் சதத்தை பெற்று விடுவார்கள். பந்து வீச்சு சாருடன் ருஷியன் அடித்த அணி ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு 3 மத்திய கல்லூரி அணியினால் பெறப்பட்டிருக்கிறது 100 ஓட்டங்கள். 101 ஓட்டத்தை ருஷியன் பெற்றுக் கொடுக்க அணி 101 ஓட்டங்களை எட்டி பிடித்திருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 18வது பந்து பரிமாற்றம். இன்னும் 2 பந்து பரிமாற்றங்கள். 2 மணித்தாடி சேர்ந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். உறுதியை கொடுப்பாட்ட வீரர் ருஷியன் மூலவரி மத்திய கல்லூரியுடைய ரசிக பெருமக்களை மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கின்றார். 107 ஓட்டங்கள் இழக்கப்பட்ட இலக்குகள் 9. தலைநிலை துடுப்பாட்ட வீரர் துஷ்யந்தன் வாழ வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் நேர்த்தியான பந்து வீச்சு சாருடன் ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். 5 இலக்குகளை சாய்ந்த பெருமைக்குரியவர் என்பதையெல்லாம் தாண்டி தான் அசாத்திய துடுப்பாட்ட வீரர் என்று துஷ்யந்தன் துடுப்படத்தாடிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் அந்த சாரதிற்கு இன்றைய தினம் சரியான அதிர்ஷ்டம் இல்லை. இருந்திருந்தால் 7 இலக்குகள் சாய்த்திருக்க முடியும். ஆனாலும் மிகச்சிறந்த பந்து வீச்சு பருத்தியை தன்னுடைய திறமையால் நிரூபித்திருக்கின்ற வீரர் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இந்த மருதங்களின் சமர்களை தொடர்ச்சியாக 3, 4, 5 வருடங்கள் விளையாட வேண்டிய ஒரு வீரர். வாழ்த்துக்கள்.
108 ஆமாம் 108 ஓட்டங்களோடு அனைத்து இலக்குகளையும் இழந்திருக்கிறார்கள். 108 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அணி சார்பாக குமாரகன் மிகச் சிறந்த துடுப்பாட்டத்தை கிளி பூலகரி மத்திய கல்லூரி அணியினர் பெற்றிருக்கிறார்கள். 108 ஓட்டங்களை பெற்று 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையிலே துடுப்பாட்டாட காத்திருக்கிறார்கள் கிளி முருகானந்தா கல்லூரி அணியினர். இவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். தமிழரன் ஜெர்சி ஆகியோர் திருப்படுத்தாடுவதற்காக தயாராக தமிழரன் மற்றும் ரகுசிகன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களம் புகுந்திருக்கிறார்கள். பந்து வீச்சிலே ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளராக பந்து வீச்சிலே மேற்கொண்டிருக்கிறார் சோபிதன் வீசிய அளவு குறைந்த பந்து அடித்து ஆடி 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தமிழரன். தொடக்கி வைக்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தமிழர்களுடைய துடுப்பு பட்டையில் இந்த 6 ஓட்டத்தோடு ஆரம்பித்தார்கள். 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் துடுப்பாட்டாடி கொண்டிருக்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணி 6 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு பாட்டினை எதிர்கொண்டு அகலப்பட்டாக நடுவர்களால் பாதிக்கப்பட உதிரியாக ஒரு ஓட்டம் பெற்றுக்கொண்டு 7 ஓட்டமாக அதிகரிக்கிறது. முருகானந்த கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 ஓட்டங்களாக அதிகரிக்கிறது. முதலாவது 10 பரிமாற்றத்தினுடைய 2வது பந்தை வீசுவதற்காக சோவிசன் மத்திய கல்லூரி அணியினுடைய பந்து வீச்சாளர் சோவிசன் வெளியெடுக்கும் சந்தர்ப்பம் தமிழகன் அணிக்காக 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளவரை கல்லூரி அணியினுடைய நேரடி வீரர் புள்ளிவரம் பதிவு இடத்தில் இருந்து சென்றவிட்டால் உடனடியாக வரவும். தமிழகன் ஆற்றமிழந்திருக்கின்றார். தமிழகனுடைய இடத்தினை நிரப்புவதற்காக ஜோசுவா மிகச்சிறந்த கடத்தடுப்பாளர் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கின்றார். வேகமாக ஓடி அந்த பிடியெடுப்பை நிகழ்த்தி இருக்கின்றார். தொடர்ந்து வந்து வீசுவதற்காக சோபிதன் புதிய ஆட்டக்காரர் சாவிதன் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே ஓட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3வது இலக்க ஆட்டக்காரராக களம் புகுந்திருக்கிறார் சாவிதன். கிளி முருகானந்த கல்லூரியுடைய மிகச்சிறந்த பந்து வீச்சு பகுதியை வெளிப்படுத்தி இருக்கின்ற வீரர், 5 இலக்குகளை சாய்த்த வீரர், இளம் துடிப்பு விட்ட வீரர். இப்போது களத்தடுப்பு துடுப்பாட்டத்தில் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே தடுத்து ஆடி இருந்தார். ஆபீசருடைய கைகளிலே பார்த்து தஞ்சம் அடைந்திருக்கின்றது. ஓட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. செல்வதுரை வீரராக பெருமானந்த கல்லூரியுடைய சாரி திருப்படுத்தாடுவதற்காக 3வது வரிசை துடுப்பாட்ட வீரராக களம் புகுந்திருக்கிறார். பலத்த முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்டமிழப்பு முறையீடு நிராகரிக்கப்பட 1வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. உண்மையில் இந்த சாவிதனை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். 3வது இலக்கத்தில் துடுப்படுத்த ஆடுவது என்பது சாதாரண விடயமல்ல. 3வது இலக்கத்தில்
4 பந்து பரிமாற்றங்களையும் செவ்வனை சிறப்பாக வீசி 5 இலக்குகளை சாதித்து துடுப்பாட்டத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் உடனடியாக ஆட்டமிழக்க அந்த இடத்தை நிரப்புவதற்கு களப்பூந்திருக்கின்ற ஒரு வீரர் மீண்டும் நுழைவாயில் முறையிலிருந்து பந்து வீசுவதற்காக ஜோசுவா எதிர்கொள்கிறார். ராதுசிகன் பொது அளவிலே வீசப்பட்ட பந்து ராதுசிகன் தவற விட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அடித்தாட வேண்டிய பந்து இப்போது நழுவவிடப்பட்டிருக்கிறது. முழு அளவில் வீசப்பட்ட பந்து இருந்தாலும் ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பேர்த்தியாளர்களே வீசப்பட்ட பந்து அங்கே ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அணியுடைய தலைவர் துவாரகன் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தால் நம்மளுடைய அணி பந்து வீச்சு பலம் கொண்ட ஒரு அணி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். துடுப்பாட்டம் எப்போது வேண்டுமானாலும் திசை மாறக்கூடிய ஒரு விளையாட்டு. அடித்தோடு வந்தாங்கே பிடி எடுக்கும் சந்தர்ப்பமா? ஆம், சற்று கடினமானது நழுவவிடப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஓட்டத்திலே பெற்றிருக்கிறார்கள். பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு ஓட்டத்தோடு ஒருமானந்த கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக அதிகரிக்கிறது. 8 ஓட்டங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு இலக்கினை வந்த நிலையில் ஒருமானந்த கல்லூரி அணியினர் 109 ஓட்டங்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அகலப்பந்தன் அறிவிக்கப்பட அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக உயர்வடைந்திருக்கின்றது. பூலகிரி மத்திய கல்லூரியுடைய வேகப்பந்து வீச்சாளர் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ரோசுவா வீசிய பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் மொபிசனிடம் தஞ்சம் அடைந்திருக்கின்றது. வீரர்களை உற்சாகப்படுத்தி பந்து வீச்சாளர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இலக்கு காப்பாளர் 13ஆம் இலக்க சீருடை அணிந்த வீரர் மொபிசன் துடுப்பாட்டத்திலே 2 6 ஓட்டங்களை அனாசயமாக விளாசியிருந்த வீரர். ஆம், நேர்த்தியான ஒரு துடுப்பாட்டம். பெற்றுக் கொள்ளப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்தோடு பெருமானந்த கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கிறது. 10 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு இலக்கினை கடந்த நிலையிலே பெருமானந்த கல்லூரி அணி முழு அளவில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11. 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 11 ஓட்டங்களை பெற்று ஒரு இலக்கினை இழந்திருக்கிறார்கள். ஒரு ஆனந்தான் கல்லூரி அணியினர் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது தொடரிலே பூலகிரி மத்திய கல்லூரி அணியினர் 54 ஓட்டங்களை முதலில் துடுப்படுத்தாடி பெற்றுக் கொள்ள 18 துடுப்படுத்தாடிய முருகானந்த கல்லூரி அணி 46 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. பலத்த முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பூலகிரி மத்திய கல்லூரியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் விதுசன் இப்போது பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அணியுடைய இளவயது வீரர் சகலதுறை ஆட்டக்காரர் அணியின் அடித்து ஆடி அங்கே 4 ஓட்டங்கள் வரும் பெருமான் மிகச்சிறந்த களத்தடுப்பு நேர்த்தியாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த களத்தடுப்பை ஜோசுவா மீண்டும் தான் ஒரு சிறந்த களத்தடுப்பாளர் என்பதை நிரூபித்திருக்கிறார். மிக கடுமையான முயற்சி அடித்தவர் குமாரகன். கள வீரர்களை எங்கே நிறுத்த வேண்டும், எந்த இடத்தில் எந்த களத்தடுப்பாளர் பொருத்தமானவர் என்பதை அங்கே அடித்து ஆடியிருந்தால் பிடியெடுக்கும் சந்தர்ப்பம் நடுவிடப்பட்டிருக்கின்றதா? கடுமையான பிடியெடுக்கும் சந்தர்ப்பம். ஷாருஜன் சில பந்துகளை அடித்து ஆட முற்பட்டிருக்கின்றார்.
ஒரு 4 ஓட்டம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. எக்ஸா திசையிலே அந்த 4 ஓட்டமும் கிடைக்கப்படுகிறது. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டங்களோடு வருமானந்த கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜோசுவா 3வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஜோசுவாவினுடைய 2வது பந்து பரிமாற்றம், அணியினுடைய 3வது பந்து பரிமாற்றம். முழுவளவில் வீசப்பட்ட பந்து தடுத்து ஆடி ஓட்டத்தினை போல முன்பட்டார், ஆனால் முடியவில்லை. ஜோசுவா இலக்குகளை சாய்க்கக்கூடிய ஒரு வீரர், ஜோக்கர் முறையிலே அனாசயமாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரர். களத்தில் சாரிதனை நோக்கி முருகானந்தா கல்லூரியுடைய மிகச்சிறந்த பந்துவீச்சு பகுதியை வெளிப்படுத்தி இருக்கின்ற சாரிதன் இப்போது 3ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக களத்தில். நேர்த்தியான ஒரு துடுப்பாட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அனுபவ வீரர்கள் கையாள்வது போன்ற ஒரு துடுப்பாட்டம். எந்த பந்துகளை தேர்ந்தெடுத்து அடிக்க வேண்டுமோ அந்த பந்துகளை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அடித்து ஆடி ஏனைய பந்துகளை தடுத்தாடி விட்டிருக்கின்ற ஒரு வீரர். மிகச்சிறந்த குடியெடுப்பு. ருசியந்தன் கடநிலை துடுப்பாட்ட வீரராக களம் புகுந்து 2-6 ஓட்டங்களை விடாசி அணைக்கு நம்பிக்கையை கொடுத்து வெற்றி. மிகச்சிறந்த குடியெடுப்பு. சாரிகளை வெளியேற்றி இருக்கின்றார். ஜோசுவா வீசிய பந்து வீச்சிலே ருசியந்தனிடம் குடிவெடுத்து ஆட்டப்பட்டிருக்கின்றார் சாரிகள். பதினெட்டு ஓட்டங்களுக்கு 2 இலக்கினை இழந்திருக்கிறார்கள். முருகானந்தா கல்லூரி சாதிகளினுடைய இடத்தினை நிரப்புவதற்கு புதிய ஆட்டக்காரராக களம் கொண்டிருக்கிறார். அணியுடைய தலைவர் திவாகர், அணியை சிறப்பாக வழிநடத்திய ஒரு வீரர். எங்களுடைய வர்ணனை மேலும் வலு சேர்த்திருக்கிறது. ஜோசுவாவினுடைய பந்து வீச்சு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இலக்குகளை எப்படியாவது சாய்க்கக்கூடிய ஒரு வீரர் என்று. ஜோக்கர் முறையிலான பந்து வீச்சுகளை வீசக்கூடிய ஒரு வீரர், இலக்குகளை கைப்பற்றி அடுக்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு வீரர். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே தடுத்து ஆடப்பட்டிருக்கிறது திவாகர் அவர்களினால். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 18 ஓட்டங்கள், 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில், 2 இலக்குகள், 4 வலிக்கவும் 4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 18 ஓட்டங்கள், 2 இலக்குகள் இழக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஊரகரி மத்திய கல்லூரி அணியுடைய தலைவர் துவாரகன் அவர்களினால்
பந்து வீசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் சோகிதன். இவர் ஒரு கழகமற்ற பிரீமியர் லீக் தொடர்களில் ஆடி இருக்கின்ற அனுபவத்தை பெற்றுக் கொண்ட ஆரம்ப வலதுகை வேகப்பந்து வீச்சாளர். அடித்து ஆடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கின்றது. துஷ்யந்தர் அவர்களால் இந்த பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. துஷ்யந்தரால் பிடியெடுக்கப்பட்ட இரண்டாவது பிடியெடுப்பு. ஆட்டமிழந்த வீரர் ரதுசிகர் ஆட்டமிழந்திருக்கிறார். சோபிதன் வீசிய பந்து வீச்சிலே லைட் சைட் முறையில் அடித்து ஆடி துஷ்யந்தரிடம் பிடியெடுத்து ஆட்டமிழந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம். இழக்கப்பட்ட இலக்குகள் 3, பெறப்பட்ட ஓட்டங்கள் 18. ரதுசிகரின் இடத்தினை நிரப்புவதற்காக களம் புகுந்திருக்கின்ற புதிய ஆட்டக்காரர் கதிர் நிலவன். மைதானத்தை சுற்றி கிளை ஊரகனே மத்திய கல்லூரியுடைய ஆதரவாளர்களும் ரசிகப் பெருமக்களும் குழுமி இருக்க அவர்களோடு முருகானந்தா கல்லூரியினுடைய மாணவர்களும் இங்கே கிரிக்கெட் போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். 3 இலக்குகள் இழக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது முருகானந்தா கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் அவரோடு சேர்ந்து அணித்தலைவருக்கு எதிராக அவரோடு சேர்ந்து கலைஞர் ஆகியோர் அணியோட ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கின்றவர்களை இடைப்பாட்டமாக இருந்திருக்கிறார்கள். அவன் பிடியெடுப்பு முறையீடு நடுவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிமூலகரி மத்திய கல்லூரியுடைய ஆண்கள் அணி ஆக்ரோஷமான ஒரு ஆட்டம். அத்தனை வீரர்களும் உற்சாகத்தோடு 3 இலக்குகளை சாய்த்துவிட்ட மகிழ்ச்சியில் மீண்டும் அகலப்பந்து சோபிதன். அந்த அகலப்பந்தாக பந்துடன் உதவியாக ஒரு ஓட்டம் கிடைக்கும் வரை 19 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். முருகானந்தா கல்லூரியை 3 இலக்குகளை இழந்த நிலையில் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் புறப்படுத்தால் இருந்த முருகானந்தா கல்லூரி அணி தடுத்து ஆடி ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தாரா? இல்லை. சிறந்த களத்தடுப்பு. கிளை ஊரகரி மத்திய கல்லூரியுடைய ஆண்கள் துடுப்பாட்ட அணிக்கும் பெண்கள் துடுப்பாட்ட அணிக்கும் பயிற்சிகளை வழங்கியிருந்தவர் ஒரு பெண். இப்பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை ஆசிரியர் ராஜ்சாயினி. மீண்டும் கலந்தாடப்பட்ட வந்து அங்கே ஒரு ஓட்டம் கிடைக்குமா? இல்லை. மிகச்சிறந்த களத்தடுப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை வீரர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றும் கிளி முருகானந்தா கல்லூரியுடைய களத்தடுப்பும் மிகச் சிறப்பாக இருந்தது. பெண் வீராங்கனைகளாக இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் சரி, களத்தடுப்பிலே ஒலித்திருந்தார்கள். நடுவர் சமீட்சை செய்திருக்கின்றார். சோகிதன் மீண்டும் பந்து வீசுவதற்கு இடைநிலை பிரிவு முறையிலிருந்து 7ஆம் இலக்க வீரர் நடுவருடைய சமீட்சையை கவனிக்கவில்லை போல் ஓடி வந்தார். ஆனால் பந்து வீசவில்லை. அடித்து ஆடப்படுகிறது. ஹோம் சைட் முறையிலே மிகச் சிறப்பாக அடித்தாடப்பட்ட பந்து. ஆனால் களத்தடுப்பாளர்கள் கொஞ்சம் வேகமாக விரைவாக ஆக்ரோஷமாக நிற்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அணித்தலைவர் வீரர்களை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அணித்தலைவர் மீண்டும் அகலப்பந்து உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வர்ணனைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் என்னோடு இணைந்து இந்த வர்ணனைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் முருகானந்தா கல்லூரியுடைய பெருமைக்குரிய பழைய மாணவன் ரவி அவர்கள்.
இந்த போட்டியை யார் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தீர்மானத்தை பொறுத்தவரையிலே சிலவர்களே மாற்றங்கள் தெளிவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதுவே 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையிலே திருப்படுத்தாடி கொண்டிருக்கிற வருமானந்த கல்லூரி அணி 5 10 பரிமாற்றங்கள் தற்பொழுது நிறைவேற்றி வந்திருக்கிறது. 21 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3 இலக்குகளை இழந்த நிலையிலே வருமானந்த கல்லூரி அணிக்கு பயிற்சிப்பாளராக ஆசிரியை சுனிதா அவரோடு சேர்ந்த பிரியன் ஆகியோர் பயிற்சிப்பாளராக விளங்குகிறார். அவர் உரிய காலத்திலே அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அணியினுடைய கட்டமைக்கப்பட்ட அணி எதிர்வரை காலங்களிலே சிறந்த அணியாக மனித இருக்கின்றது. அந்த வகையிலே கட்டமைப்பதற்கு கட்டமைக்கக்கூடிய அணியாகவும் மனித இருக்கின்றது என்பது அதேபோல கூடங்குடி மத்திய கல்லூரி அணி அவ்வாறுதான். முருகானந்தா கல்லூரியுடைய மத்திய வரிசை பலம் பொருந்தியதாக இருக்குமா? நிச்சயமாக துடுப்பாட்டத்திலே பந்துவீச்சு துடுப்பாட்டத்திலே சகல துறைகளில் பெரும்பாலான வீரர்கள் பிரகாசிப்பது பலமை. அந்த வகையில் 2 கல்லூரி அணியினுடைய வீரர்கள் பெரும்பாலான வீரர்கள் மென்பந்து தொடரிலே சகல துறை வீரர்களாகவே பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். கணித பந்திலே சற்று வித்தியாசமாக இருந்தால் மென்பந்து தொடரிலே வீரர்கள் அனைவரும் சகல துறைகளிலே பிரகாசித்துக் கூடியவர்கள். பொறுத்து பார்ப்போம். இது கல்லூரி அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றது. 2வது கருத்தம் அளித்தவர் வேண்டும். பக்க மாற்றம் உண்மையில் அசாதாரணமான ஒரு வீரர் என்றுதான் கூற வேண்டும். 2 திசைகளிலும் இருந்து பந்து வீசுவது என்பது ஒரு போட்டியிலே கடினம். ஆனால் ஆரம்ப பந்து வீச்சினை பலத்த முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. விதுசன் 3வது பந்து பரிமாற்றத்தினை இடைநிலை பிரிவு முறையிலிருந்து வீசியிருந்தால் இப்போது பாடசாலையுடைய நுழைவாயில் முறையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். எல்லா வீரர்களும் இவ்வாறு செய்ய முடியாது. அதற்கான அனுபவம் இருக்க வேண்டும். ஆனால் விதுசனிடம் அனுபவம் குறைவு. அவர் ஒரு இளவயது வீரர். ஆனால் துடிப்பு மிக்க வீரர், ஆக்ரோஷமான வீரர். ஆஸ்திரேலிய வீரர்களை போன்று ஆக்ரோஷமாக விளையாடக்கூடிய ஒருவர். முறையில் வீசப்பட்ட பந்து, ஆனால் 4ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர் மிகச் சிறப்பான அந்த பந்தினை கையாண்டிருந்தார். மிக லாபகமாக துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு வீரர். அணித்தலைவர் கதிர்நிலவன், அணித்தலைவர் திவாகர் இணைந்து துடுப்படுத்தார்கள். கதிர்நிலவன் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர். அடித்தாடப்பட்ட பந்து அங்கே 6 ஓட்டங்களை மேலோன் திசையிலே அடித்து ஆடி ஒரு அழகான 6 ஓட்டங்களை அடித்தவர் திவாகர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மிகச் சிறப்பான ஒரு அணி. இந்த நேரத்திலே நாங்கள் லாபப்பட்டவர்கள் இதே 5 10 பரிமாற்றங்களிலே 23 ஓட்டங்களாக காணப்பட்டிருந்தது கூடங்குடி மத்திய கல்லூரி அணியின் ஓட்டணிக்கு. அதே எந்த ஒரு இலக்கு இல்லாத நிலையிலே கூடங்குடி மத்திய கல்லூரி அணி இதே 10 பரிமாற்றத்தில் 23 ஓட்டங்கள் காணப்பட்டிருந்தது. ஆனால் முருகானந்த கல்லூரி 3 இலக்குகளை இழந்து இதே 10 பரிமாற்றத்தில் 28 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது முருகானந்த கல்லூரியினுடைய திரும்ப பட்டியலில் இருந்து வேறு ஒரு ஆக்ரோஷமான ஒரு துடுப்பாட்டம். அணித்தலைவர் திவாகர் அடுத்தடுத்து 6-4 ஓட்டங்களை விளாசிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அணியை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற உழைப்போடு மிக துணிகரமாக துணிச்சலான ஒரு துடுப்பாட்டம். ஓசை முறையிலே அடித்து ஆடி ஒரு 4 ஓட்டங்கள் வேண்டும். அடித்தாடப்படுவாரா? ஆமாம், அடித்து ஆடி ஒரு ஓட்டம். பார்வையாளர்கள் இப்பொழுது இருக்கைகளுடைய நொடியிலே வந்திருப்பதை காணக்கூடியார்கள். பாடசாலை முறையில் உற்சாகப்படுத்த ஆசிரியர் இப்பொழுது எழுந்து இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியார்கள். 2 கல்லூரிகளுடைய ஆசிரியர்கள் மாத்திரமல்ல மாணவர்கள் இந்த போட்டியுடைய விறுவிறுப்பை கண்டுபிடிப்பதை காணக்கூடியார்கள். பாடசாலை முறையிலிருந்து ஆசிரியர்கள் இப்பொழுது இருக்கைகளுடைய நொடியிலே வந்து வீரர்கள் உற்சாகப்படுத்துவதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 93 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகள், 6 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அணித்தலைவர் திவாகரன் இப்போது பந்து வீசுவதற்கு தயாராகின்றார். பவர் பிளே நிறைவுக்கு வந்திருக்கின்றது.
ஏழாவது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக வலதுகை இடவேக பந்து வீச்சாளர் துவாரகன் அணியை சிறப்பாக கட்டமைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு வீரர். நிதானமாக துடுப்பாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவாறு கல்லூரிகளுடைய துடுப்பாட்டு வீரர்கள் அணித்தலைவர் திவாகர் அவரோடு சேர்ந்து காலேஜில் ஆகியோர் அணிகளை ஓட்ட எண்ணிக்கை நிதானமாக அதிகரிக்கின்ற நோக்கோடு துடுப்பாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரிக்கெட் போட்டிகளிலே சர்வதேச போட்டிகளிலே நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். 22, 33, 44 ஓட்டங்களை பெற்றிருக்கின்ற வேளைகளிலே இலக்குகள் சாய்க்கப்படுவது படாது. இன்றும் அவ்வாறு சாய்க்கப்படுமா? இல்லை. 34வது ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார். அணிக்காக பெற்றுக்கொடுத்த வீரர் திவாகர் நிதானமாக தேவையான நேரத்தில் அளவு குறைந்த பந்துகளை அடித்து ஆடி 6-4 ஓட்டங்களாக 6-4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வீரர். சுழற்பந்து வீச்சலை மேற்கொண்டிருக்கிறார் துவாரகன். மீண்டும் ஒரு அகலப்பந்து உறுதியாக ஒரு ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்பட ஒரு ஓட்டம் கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35 அதிகரிக்கிறது. அளவு குறைந்த பந்து வீச்சு மட்டுமல்ல அகலப்பந்தாகவும் பந்து வீச்சினை வீசியிருக்கின்றார். மீண்டும் ஒரு உறுதியாக கிடைக்கப்படுகிறது. 36 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். முதலாவது கல்லூரி அணியினர் 7வது பந்து பரிமாற்றத்தினுடைய முதலாவது வந்து வீசப்பட்டிருக்கிறது. 36 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது மகிழ்வந்தரின் சவால் ஆண்களுக்கான 2வது தொடராக அமைந்திருக்கிறது. நேர்த்தியான பந்து வீச்சு முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மென்பந்திலே சுழற்பந்து வீசுவது கடினம். இருந்தாலும் அணித்தலைவர் ஒரு துணிச்சலான செயல். 6 ஓட்டம் அல்லது 4 ஓட்டங்களாக மாற்றி இருக்க வேண்டிய பந்து தவறவிடப்பட்டிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். ஒரு கலந்தெடுப்பு காரணமாக எல்லைக்கோட்டில் போட்டிகள் மத்திய கல்லூரி அணியுடைய வீரர்களுடைய கலந்தெடுப்பு காரணமாக ஒரு ஓட்டத்தோடு கட்டுப்படுத்தப்பட 37 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு மாநில கல்லூரி அணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது மனிதர்களின் சவால் ஆண்களுக்கான தொடர் இது. அருமையான முறையிலே அவர்களுடைய துணுக்கு மட்டையில் இருந்து 6 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. 6 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்பட்ட 6 ஓட்டத்தோடு உருவான கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 43 அதிகரிக்கிறது. 43 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 109 என்கிற வெற்றிலக்கு நோக்கி நிரப்பட்டதாக வருகின்ற உருவான கல்லூரி அணி 43 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதே திசையிலே தேவருடைய நொறுப்பு வட்டையிலிருந்து மேலும் ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. பெற்றுக் கொள்ளப்பட்ட 6 ஓட்டங்களோடு ஒரு வாரத்தால் கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 49 அதிகரிக்கிறது. 49 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு வாரத்தால் கல்லூரி அணி 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய பூதக்கடை மத்திய கல்லூரியுடைய முதல்வருடைய கணக்கிலும் அப்போதைய ஒரு வாரத்தால் கல்லூரியுடைய அதிபர் திலீபன் கருணாகரனுடைய கணக்கிலும் பற்றிக்கொள்ள 2015 மனிதர்களை சமாளித்த நிலையிலே பெண்களுக்கான நடைபெற்றாட்டமும் ஆண்களுக்கான துடுப்பாட்டமும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையிலே முதலாவது வெற்றியை பதிவு செய்தது பூதக்கடை மத்திய கல்லூரி. இப்பொழுது 2வது தொடராக 2025ஆம் ஆண்டிலே எதிர்கொள்கிறார்கள் 2 கல்லூரிகள். முதலிலே நிறுவனத்தாடிய பூதக்கடை மத்திய கல்லூரி அணியை வெற்றி இலக்காக 109 ஓட்டங்களை நிர்ணயிக்க 12 திருப்பத்தாடி வருகிறார்கள். ஒரு வாரத்தால் கல்லூரி அணியினர் 49 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். மொழியத்த பந்தாக நடுவர்களுக்கு அளிக்கப்பட
இப்பொழுது இலவச பந்து வழங்கப்படுகிறது. திருச்சி 16 பந்து. இவர் 50 ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள். உருவான கல்லூரியை அனைத்து இருக்கிறார்கள். இப்பொழுது பெருக்கி பந்து அடித்தாலும் அந்த பந்தில் எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணி ஓட்ட எண்ணிக்கையிலே மாற்றவில்லை. 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றியான நிலையில் திருப்பத்தார்கள். உருவான கல்லூரி அணி 3 இலக்குகளில் இருந்து 50 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். எட்டாவது பந்து பரிமாற்றத்தினுடைய 4வது பந்து. அகலப்பதாக நடுவர்களால் அளிக்கப்படும் வேறு ஒரு உதவியாக ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. ஒருவான கல்லூரிக்கு 51 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒருவான கல்லூரி ஒருவருக்காக மலையாளத்திலே சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 2வது வருடங்களை தவறு ஆண்களுக்கான போட்டி. ஒரு வெற்றியை பதிவு செய்த போனகரி மத்திய கல்லூரி களத்தடுப்பிலே சிறிய ஒரு தடுமாற்றம் அதை சாதகமாக பயன்படுத்தி வேறு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொள்ள ஒரு காலத்த கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 52 அதிகரிக்கிறது. 52 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு காலத்த கல்லூரி 8வது பந்து பரிமாற்றத்தினுடைய 5வது பந்து. பந்து வீச்சிலே மோபிசன் இலக்கு காப்பாளராக கடமையாற்றிய வீரர் அணித்தலைவர் நிதானமாக தடுத்து ஆடி ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 54 மன்னிக்கவும் 53. ஐம்பத்தி 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 8 பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 8 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வர 54 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒருவான கல்லூரி அணிகள் பெண்களுக்காக முதல் தடவையாக ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவ தொடரில் தங்களுடைய 1வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். பூனகரி மத்திய கல்லூரி பெண்கள் அணியினர். அதேவேளை ஆண்களுக்கான 2வது வருடங்களில் சமந்து 1வது வெற்றியை பதிவு செய்த பூனகரி மத்திய கல்லூரி 1-0 என்ற கணக்கிலே முன்னிலையில் இருக்க 2028 ஆண்டு 2வது வருடங்களிலே 2வது இன்னிங்ஸிலே பதவிக்கு திருப்பட்டதாடி வருகிறார்கள். ஒருவான கல்லூரி அணியினர். 8 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 9வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்தினை வீசுவதற்காக ஒரு மத்திய கல்லூரி அணியுடைய பந்து வீச்சாளர் களத்தடுப்பிலே சிறிய ஒரு தடுமாற்றம் அதை சாதகமாக பயன்படுத்தி ஒரே பந்து அதோடு சேர்ந்து ஓட்டமாக 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள ஒரு கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 57 அதிகரிக்கிறது. 3 இலக்குகளை இழந்த நிலையில் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு கல்லூரி அணியினர் 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் திருப்பத்தால் வருகின்ற ஒரு கல்லூரி அணியில் கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 62 அதிகரிக்கிறது. 3 இலக்குகளை இழந்த நிலையில் 62 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். முதலாவது கல்லூரி அணியினர் 9வது பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்து வீசப்பட்டிருக்கிறது. அதே திசையிலே
திசையிலே அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட 6 ஓட்டங்களோடு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 68 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணியினர் 109 ஓட்டமாக திருப்பணத்தை அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் வெற்றி இலக்காக. அணி நடைபெறுகிறது. அதே திசையிலே மேலும் ஒரு 4 ஓட்டம் பெறப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்ட 4 ஓட்டங்களோடு முருகானந்த கல்லூரி அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 72 அதிகரிக்கிறது. 72 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். முருகானந்த கல்லூரி சிறந்த துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த திவாகர் அவரோடு சேர்ந்து கலநிலமாக்கியோர் மிக சிறந்த துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சொந்த ஓட்ட எண்ணிக்கையோடு ஆட்டம் விழுந்தாலும் அணியை ஒரு வலுவான கட்டத்துக்கு எட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அணித்தலைவர் திவாகர் அவரோடு சேர்ந்து கலநிலம் வேறுபொரு ஓட்டம் வருகிறது. வெற்றி கொள்ளப்பட்ட வேறுபொரு ஓட்டத்தோடு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 73 அதிகரிக்கிறது. 73 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அருமையான முறையிலே அணித்தாடப்படுகிறது. அணித்தலைவர் திவாகரனுடைய துடுப்பு மண்டையிலே இருந்து வேறு ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. பெற்றுக் கொள்ளப்பட்ட அந்த 6 ஓட்டத்தோடு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 79 அதிகரிக்கிறது. 79 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு முருகானந்த கல்லூரியுடைய முதல்வர் தில்லியம்பலம் மலனுடைய கரங்களும் தற்போதைய பூனகரை மத்திய கல்லூரியுடைய முதல்வருடைய கரங்களும் பற்றிக் கொண்ட மருதங்களின் சமரந்து வயலும் வயல் சார்ந்து இருவரும் கல்லூரிகளான பூனகரை மத்திய கல்லூரி வேறுபொரு ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்பட அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 80 அதிகரிக்கிறது. 80 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். 3 இலக்கில இழந்த நிலையில் முருகானந்த கல்லூரி அணியினர் வேறு ஒரு 4 ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. கிடைக்கப்பட்ட 4 ஓட்டங்களோடு முருகானந்த கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 84 அதிகரிக்கிறது. 9வது பந்து பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தம் வீசப்பட்டிருக்கிறது. இந்த பந்து பரிமாற்றத்திலே மாத்திரம் 30 ஓட்டங்களை வழங்கி இருக்கிறார் மத்திய கல்லூரியினுடைய பந்து வீச்சாளர். இப்பொழுது 10வது பந்து பரிமாற்றத்தினுடைய முதலாவது பந்தினை வீசுவதற்காக இப்பொழுது பூனகரை மத்திய கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் இப்பொழுது கடமையோகங்களை வகுத்து இந்த ஓட்டத்திற்குள் 108 ஓட்டத்திற்குள் மட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு அணி வீரர்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது களத்தடுப்பு வீரர்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. சிறந்த துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணியுடைய அணித்தலைவர் திவாகர் அவரோடு சேர்ந்து காதல் ஆகியோர் சிறந்த துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பூனகரை மத்திய கல்லூரி அணிக்கு பயிற்சிப்பாளராக சாத்தியாகி இவர்கள் முருகானந்த கல்லூரி அணிக்கு பயிற்சிப்பாளராக பிரியன் அவரோட சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சுனில் ஆகியோரும் பணியாற்றுகின்றனர். சிறந்த பந்து வீச்சு அதை எதிர்கொண்டாலும் அந்த பந்தில் எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணியின் ஓட்ட எண்ணிக்கையிலும் மாற்றமில்லை. மிக சிறந்த பந்து வீச்சு பாடசாலை முனையில் இருந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பூனகரை மத்திய கல்லூரி அணியுடைய பந்து வீச்சாளர் யோசுவா இப்பொழுது வேறுபொரு ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்பட முருகானந்த கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 85 அதிகரிக்கிறது. 85 ஓட்டங்கள் 10வது பந்து பரிமாற்றத்தினுடைய அவர்களுக்காக நடுவர்களால் கணிக்கப்பட மீண்டும் உறுதியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட 86 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணியினர் 10வது பந்து பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக மீண்டும் ஒரு அகப்பந்தாக நடுவர்களால் கணிக்கப்பட மேலும் ஒரு உறுதியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட 87 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். முருகானந்த கல்லூரி அணியினர் 3 இலக்குகளில் இருந்து 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையிலே
பந்திலே இப்பொழுது 10வது பந்து பரிமாற்றத்தினுடைய 3வது பந்தினை வீசுவதற்காக அடித்தாடப்படுகிறது. அந்த பந்தை மூலம் மேலும் ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. மேலும் ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொண்டால் கல்லூரி அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 91 அதிகரிக்கிறது. 91 ஓட்டத்தை பெற்றுக் கொள்வார்கள். கல்லூரி அணியினர் இன்னும் 63 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தோல்வி. 63 பந்துகளிலே 18 ஓட்டங்கள் தோல்வி வெற்றிக்கு உருவான கல்லூரிக்கு சிறந்தொரு துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடைப்பாட்டமாக 36 பந்துகளில் 73 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இடைப்பாட்டமாக அனைத்து திவாகர் அவரோடு சேர்ந்து காலவர் ஆகியோர் 36 பந்துகளில் 73 ஓட்டங்களை இடைப்பாட்டமாக வழங்கியிருக்கிறார்கள். அதுக்காக அருமையான முறையிலே அடித்தாடப்பட்டாலும் அந்த பந்திலே எந்த விதமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணியின் ஓட்ட எண்ணிக்கையை மாற்றவில்லை. அருமையான ஒரு குடியெடுப்பு சந்தர்ப்பத்தை தவறவிட அது பற்றி தகுதிமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. அணியின் ஓட்ட எண்ணிக்கையிலே மாற்றவில்லை. 10 பரிமாற்றங்கள் நிறைவேற்றுவதை உருவான கல்லூரி அணியினர் 91 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். நாடே சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்த உருவான கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் திவாகர் அவர்கள் முதலிலே கூடக்கரை மத்திய கல்லூரி அணியை பொறுப்படுத்தாறுமாறு பணித்ததற்கு அமைய அனைத்து இலக்குகளையும் இழந்த கூடக்கரை மத்திய கல்லூரி அணியினர் தங்களுடைய 108 ஓட்டங்களை பரிசீலித்தார்கள். 109 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையிலே 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த உருவான கல்லூரி அணியினர் தற்போது 10 பரிமாற்றங்கள் நிறைவிலே 3 இலக்குகளை இழந்து 91 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மருதங்கடி சவர் வெண்பந்து திரளாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வழியே அப்பொழுது 1வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் கூடக்கரை மத்திய கல்லூரி அணியினர். இப்பொழுது 2வது மருதங்கடி சவராக 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 2வது இன்னிங்ஸிலே 18 திருப்பட்டு அடிக்கொண்டிருக்கிறார்கள். உருவான கல்லூரி அணியினர் இப்பொழுது உருவான கல்லூரி அணியினர் 10 பரிமாற்றங்கள் நிறைவிலே 91 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் 60 பந்துகளிலே 18 ஓட்டங்கள் தோல்வி. உருவான கல்லூரிக்கு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 60 பந்துகளிலே 18 ஓட்டங்கள் தோல்வி. பந்து பரிமாற்றத்தினுடைய 1வது பந்தினை வீசுவதற்காக கூடக்கரை மத்திய கல்லூரி அணியினுடைய பந்து வீச்சாளர் சோமிதன் இப்பொழுது தயாரிக் கொண்டிருக்கிறார். அதை எதிர்கொள்வதற்காக உருவான கல்லூரி அணியினுடைய அணிதான் இப்பொழுது பந்து வீசப்படுகிறது. முருகானந்தா கல்லூரி 91 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை இழந்து பலமான நிலை. அடித்து ஆடப்பட்ட பந்து அடித்தலைவர் திவாகர் மிக நிதானமாக அணியை துடுப்பாட்டத்தில் தான் ஒரு சிறப்பான நிலையை பெற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு அணி தலைவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். களத்தகப்பில் போதும் வீரர்களை மாற்றி துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஏற்ப வீரர்களை மாற்றி இலக்குகளை கைப்பற்றிய ஒரு சிறந்த அணித்தலைவர் இப்போது களத்தில் பலமான நிலை. அடுத்து 6 4 ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்து
அணியை வெற்றி பாதைக்கு விட்டு சென்று கொண்டிருக்கிறார். 101 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகள். 101 ஓட்டங்களை மீறிக் கொண்டிருக்கிறார்கள். சாதனை கடந்திருக்கிறார்கள். முதலாவது கல்லூரி அணியினர் 101 ஓட்டங்களுக்கு கைமோசம். இன்னும் 7 ஓட்டங்கள் பெற்றால் திவாகருடைய அடைச்சல் துறை வரும். இன்னும் 3 ஓட்டங்கள் பரபரப்பாக இருந்தால் அடித்தவர் முதலாவது கல்லூரி அணியினுடைய அடித்தல் திவாகருக்கு அடைச்சலத்தை பாடகர்கள் தொடர்பை அடைச்சலத்தை கொடுக்கின்ற முதலாவது வீரராக பதிவுகளுக்கான சங்கத்தில் இருக்கிறது. 7 பந்துகளில் 43 ஓட்டங்களை விளாசிய அணித்தலைவர் இப்போது களத்தில் ஆட்டமிழந்திருக்கிறார். இலக்கை சாய்த்திருக்கிறார் சோபிதன் அந்த இலக்கை சாய்த்திருக்கிறார். அணித்தலைவர் 18 பந்துகளிலே 5-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 47 ஓட்டங்களை 276.4 ஓட்ட விகிதத்திலே பெற்றிருக்கின்ற அணித்தலைவர் மிகச் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக தன்னை இந்த தொடரில் அடையாளப்படுத்தி இருக்கின்ற ஒரு வீரர். இன்னும் 4 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலை. முருகானந்தா கல்லூரி 2வது தொடர்ந்து 2ஆம் இடத்தில் சாய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்து வீச்சு மாற்றத்தினை முதலிலே ஏற்படுத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு பூநகரி மத்திய கல்லூரி அணியுடைய தலைவரை சார்ந்தது. அவர் சற்று தாமதமாக இதனை சிந்தித்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இந்த மாற்றத்தை பல நிறுவனங்களை ஆராய்ந்து அந்த பந்து வீச்சு மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அந்த அணித்தலைவர்களுக்கு உரியது. இன்னும் 5 ஓட்டங்கள் போட வேண்டிய நிலையில் மீண்டும் அங்கே அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 106வது ஓட்டம் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் 106 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் வில்சன் வந்திருக்கிறார். இந்த போட்டியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஓட்டமற்ற ஓவர்கள் தேவையில்லை, அல்லது ஓட்டமற்ற ஓவர்களை வீசி துடுப்பாட்ட வீரர்களுக்கு பிரஷரை ஏற்படுத்த வேண்டும், தாக்கத்தை கொடுக்க வேண்டும். சாய்க்கப்பட்டிருக்கிறது. 1 முறையில் ஆட்டப்பட்டிருக்கின்ற 6வது இலக்கம் சாய்க்கப்பட்டிருக்கிறது. பந்தப்பட்ட போட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பூநகரி மத்திய கல்லூரியுடைய பந்து வீச்சாளர்கள். இந்த பந்து வீச்சு மாற்றத்தை முதலிலே சிந்தித்திருக்க வேண்டிய நிலை. இருந்தாலும் தாமதம், இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் இப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்களா? இன்னும் 3 ஓட்டங்கள். முறை தவறிய பந்து வீச்சு என நடுவர் சமிச்சை செய்திருக்கிறார். ஆட்டமிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 ஓட்டங்கள். 107 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகள். 6வது இலக்கு சரி தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அடித்து ஆடி அங்கே வெற்றியையும் பெற்றிருக்கிறார்கள். 2வது சபரிலே 5 இலக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வீரர்களே.